வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி வந்து பொங்கலுக்காக போகி பொங்கல்லாம் வருது. அதுக்காக தை மாதம்னா நான் வந்து திரட்டிப்பால் பண்ணுவேன். அதுக்கு வந்து பாலை வச்சுருக்கேன். இங்கே அது நல்லா கொதித்து ஒன்றா சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். நேற்று கொஞ்சம் லட்டுலாம் நான் பண்ணி வச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் சேவரி பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா மகர சங்கராந்தி பொங்கல் எல்லாம் வர்றதுனால எல்லோரும் நல்லபடி நடக்கணுமேனு பண்ணணும். இந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸும் நான் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இதை அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாயிக்கு வந்து பிரசாதமாக நான் வந்து நெய்வேத்தியமும் பண்ணிவிடுவேன். நான் பண்ணின அப்புறமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து அதில் குட்டிட்டேன். நல்லா எல்லாம் திரண்டு வரும்போது கொட்டிட்டேன். தட்டில் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு கீரை போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து தனித்தனியாக பிரித்தப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் பீஸ் ஆக்கி நான் வந்து இங்கே தட்டில் வந்து வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு நட்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம். ஆனால் இந்த பாலும் சர்க்கரையும் போட்டாலே அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் ஏலக்காயோ குங்குமப்பூவோ எதுவுமே போடுறதில்ல. இப்படியே தான் சர்வ் பண்ணுவேன். இதுதான் காலாக்கண்டுன்னு சொல்கிறா. கொஞ்சம் பீசஸ் வந்து தட்டுலேயும் வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக மாவு வந்து அரிசி மாவை நல்லா சலித்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நல்லா சலித்து இந்த தட்டை நல்லா சலித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவை கலந்துட்டு அச்சில் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த பொட்டுக்கடலையும் நான் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையே நம்ம ஜல்லடையில் சலிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து முத்துசுரம் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த சின்னதாக ஒரு இது இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக்கில் அந்த மெஷர்மெண்ட்டு. இதில் வந்து ஒரு 3 அணம் வந்து அரிசி மாவு எடுத்துட்டேன். அப்புறம் இதில் வந்து பாதி உண்டு இந்த பொட்டுக்கடலை மாவும், மீதி பாதி வந்து கடலை மாவும். அது கடையில் வாங்கினது தான். அதை ரெண்டுத்தையும் இது கூட கலந்துட்டு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மிளகா பொடி போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஹீங்கு அதாவது பெருங்காயம் போட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் தான் நான் எப்போவுமே எல்லாமே பண்ணுவேன். தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சூடானப்போ இதில் ஒரு கரண்டி வந்து இதில் போட்டுட்டு தண்ணியும் போட்டு பிசைஞ்சு நம்ம அச்சில் போட்டு எடுத்துடலாம். இதை ஒன்று வந்து அடுப்பில் புழிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டிருக்கேன். ஒன்று வந்து எண்ணெயிலேருந்து போட்டு எடுத்துகிட்டேன். நல்லாவே வந்திருக்கு. இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் எடுக்கிறதுக்காயாச்சு. இதுதான் நான் மாவு பிசைஞ்சு வச்சது. இந்த மோல்டில் தான் நான் போட்டு எடுக்கிறேன். அச்சில் தான் நான் அடுத்ததாக பண்ணினது வந்து ரிப்பன் பக்கோடா. இங்கே ஒன்று புழிஞ்சு வச்சுருக்கேன். எங்கள் மாவு இதுக்கு வந்து 3 கடலை மாவும் ஒரு அரிசி மாவும் நான் போட்டிருந்தேன். கொஞ்சம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அந்த பொட்டுக்கடலை மாவும் போட்டிருந்தேன். மற்றபடி எல்லாம் உப்பு, மிளகா பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். அதிலே கொஞ்சம் சூடு எண்ணெயை விட்டுட்டேன். அதை போட்டு இந்த அச்சில் போட்டு புழிய வேண்டியது தான். நல்லாவே வந்திருக்கோன்னு புழிஞ்சு பார்த்துட்டேன். நான் இப்போது இந்த மகர சங்கராந்திக்கு பண்ணின பட்சணம் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து ரிப்பன் பக்கோடா, இது வந்து முத்துசரம் அதாவது முள்ளு முறுக்குன்னு சொல்லி கிடையாது. இது வந்து இந்த திரட்டிப்பால் மாதிரி பண்ணின மில்க் பர்ஃபி. அப்புறம் இந்த லட்டு எல்லாம் நேற்றே நான் பண்ணினது. நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். இதெல்லாம் தான் நான் வந்து இந்த சங்கராந்திக்கு பண்ணினது. ஆக்சுவலாக என் பையன் வந்து சொல்லியிருந்தான், அம்மா அவன் வந்து ஊருக்கு போயிருக்காவலாம். நான் ஊருக்கு போனப்போ நீ வந்து எண்ணெய் பட்சணம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா என் உடம்பு வந்து அவ்வளோ ஒத்துழைக்காது அதுக்கு. ஆனால் அவன் வந்துட்டு போனோடனே எனக்கு மனசாகலை. எல்லா வருஷமும் நான் பண்ணுவேன். அதனால இந்த வருஷமும் நல்லா இருக்கும்போது சுவாமிக்கும் பண்ணி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால பண்ணிவிட்டேன். பகவான் புண்ணியத்தில் எல்லாமே நல்லா வந்தது. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் if you like all my recipes. I will meet you in my next upload. Thank you. Thanks a lot. Very very happy பொங்கல். நல்லா எல்லோரும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. வர தை மாதம் எல்லாருக்கும் நல்லதெல்லாம் நடந்து
எல்லோரும் சௌக்கியமாக முக்கியமாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். தேங்க்யூ வெரி மச்.